ஃப்ரெண்ட்ஸ், டுடே ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் மொறு உளுந்த வடை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். அப்படியே ஏதோ மேகத்தை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் எங்கள் அம்மா செய்கிற உளுந்த வடை. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது நாங்கள் ஆட்டு உரலில் தான் போட்டு இன்றைக்கி உளுந்த வடை ஆட்ட போகிறோம். எப்போவுமே ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னா வந்துருச்சுனாலே உளுந்த வடை கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் ஆட்டு உரலில் தான் ஆட்டுவோம். கிரைண்டரு மிக்ஸி எதுலேயுமே போட மாட்டோம். எங்கள் அம்மானால ஆட்ட முடியாதனால நானே ஆட்டி கொடுப்பேன். இந்த மாதிரி போட்டு ஆட்டுவேன். அந்த கன்சிஸ்டன்சி இது இன்னும் நல்ல கன்சிஸ்டன்சி வரல. எப்படி கொஞ்சம் குறக்குறதா காட்டுங்க. அந்த போட்ட உளுந்து நல்லா புசுன்னு வந்துடும். தண்ணி தெளித்து தான் ஆட்டணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. உளுந்த மாவு வரைக்கும் போட்டு தெளித்து ஆட்டணும். அப்படியே புசுன்னு நீங்கள் போட்ட மாவு போட்ட உளுந்து அப்படியே ட்ரிபிள் மடங்கு வரும். அப்படியே ஆட்ட என்ன ஆகும்னா ஏதோ ஒரு க்ளவுடு மாதிரி அப்படியே புசுன்னு வந்துட்டே இருக்கும். அந்தளவுக்கு வந்துச்சுன்னா உளுந்த மாவு கன்சிஸ்டன்சி உளுந்த வரைக்கும் ரெடியாக இருக்கும். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க, போடுற விட கல் மாதிரி தான் இருக்கும். சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கவே இருக்காது. கடையில் இருக்க உளுந்த வடை மாதிரி கிடைக்காது. இப்போ கடையில் கூட உளுந்தோட போடுறது இல்லை. கல் மாதிரி தான் போடுறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மாவு ஃபஸ்ட் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ மாவு இருக்குது. இந்த அளவுக்கு எடுக்கணும். அப்படியே இந்த மாவு எடுக்கையில் அப்படியே கையில் அப்படியே அல்வா மாதிரி அப்படியே வலிக்கி விழுந்துடும். கையில் அப்படியே நிற்காது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தோன்னா மாவு எடுத்துங்க. ஃபுல்லாக கல்லில் எல்லா மாவும் எடுத்து வலிக்கி எடுத்து போட்டுக்கோங்க. கிரைண்டர்லையும் இதை ட்ரை பண்ணலாம், தப்பு இல்லை. பட் எங்களுக்கு ஆட்டு உரலில் ஆட்டும் போது இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், கிறிஸ்பியாக வருங்கிறனால நான் பரவாயில்லமா நானே ஆட்டுறேன். நானே உங்களுக்கு ஆட்டி தரேன். எனக்கு உளுந்தோட நான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நானே ஆட்டி கொடுப்பேன். இப்போ என்ன பண்ணணும், எடுத்த மாவு கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை எங்கள் அம்மா பொடியாக பிச்சு போட்டுக்கணும். ஏன்னா நம்ம கருவேப்பிலை சாப்பிடணுங்கிறனால. ஸோ அதனால் கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் கைப்பிடி அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. கைப்பிடி அளவுக்கு மிளகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் கைப்பிடி அளவு அரிசி மாவு. ஒரு 1/4 கிலோ உளுந்து எடுத்தது ஒரு 30 வடை வரும். அரிசி மாவு எதுக்குன்னா கிறிஸ்பியாக வடை வரதுக்காக போட்டிருக்கோம். நிறைய அரிசி மாவு போடாதீங்க, வடை கனமாக கல் மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு அரிசி மாவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கோம். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு மிதமான சூட்டில் அந்த எண்ணெய் இருக்கப்போ வடையை தட்டி போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், அரிசி மாவு இந்த மாதிரிலாம் பக்கம் வந்தோன்னா இப்படி கையில் அப்படியே அழகாக அது பந்து மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானது போட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சே வடையை சூடு பண்ணுங்கள். ஏன்னா இல்லாட்டி வெளியே கருகிரும், உள்ளே நல்லா இருக்காது. ஸோ ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வடையை தட்டி போடுங்க. வடை ஒரு 60% குக் ஆனதும் அதை எடுக்கணும். ஃபுல்லாக குக் பண்ணாதீங்க. நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம எப்போவுமே வடை பலகாரம் செய்யும் போது 60% ஃபஸ்ட்டு ஒரு வடை போட்டதை நம்ம எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் பண்ணுவோன்னு தெரியும். ஸோ 60% வடையை குக் ஆனதும் ஒரு தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து செகண்ட் பேட்ச் வடை போடுங்க. அந்த செகண்ட் பேட்ச் வடை ஒரு 60% குக் ஆனதும் நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வடையை உள்ளே தூக்கி போட்டுடணும். அது மேலே போடணும். ரெண்டும் சேர்ந்து ஒரு 100% குக் ஆகணும். இந்த மாதிரி தான் குக் பண்ண விடணும். நீங்கள் ஒரு இதாக ஃபுல் பர்சன்டேஜாக 100% குக் ஆகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. இது எங்கள் அம்மா ஃபாலோ பண்ணுற ட்ரிக்கு. ஸோ நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மொறுன்னு கிறிஸ்பியான உளுந்த வடை தயார். கண்டிப்பாக எங்கள் அம்மா மாதிரி யாருனாலே உளுந்த வடைனால செய்யவே முடியாது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் காய்ஸ்.